பெரியமா இவ்வளவு அழகா உரிக்க? இந்த ஒரு நேக்கு அந்த மேல இருக்குதா, இந்த இது வந்து இப்படியே இந்த சிதிலோட இப்படி வந்து லாஸ்ட் வர வந்துட்டாலே இது ஃபுல்லா விட்டுரும். விட்டுட்டுனா அந்த உரிக்கிறதுக்கு இந்த பாத்தீங்களா, அவ்வளவுதான். அந்த பில்லு போல அந்த இடத்த லாஸ்ட் வர நம்ம மார்க் பண்ணும்போது இப்படியே வந்து இது பாத்தீங்களா, இதுல இருந்தே துணி விட்டுரும். விட்ட பிறகு இப்படி பிடிச்சிட்டு ஒத்த இழு. இது வந்து அந்த முனை இதுல ஃபுல்லா நீ அதை எடுக்காம இருந்தேன்னு ஒண்ணு உண்டுன்னா இது எடுக்க வராது. இதுதான் இதோட மெயினே. இதுதான் மெயின் டிஷ். இருக்கு அவ்வளவுதான். இந்த நேரம் நீளத்துக்கு எடுத்துடணும். அது வரும்போது என்ன ஆயிரும், அதெல்லாம் விட்டுரும் அந்த இடம். அப்ப நமக்கு ஈஸியா வரும். இதுதான் மீன் கழுவுறது பெரிய வேலையே கிடையாது, 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா நேரத்தை நம்ம பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு சுத்தமா இருந்தோம். உள்ள ஏதாவது இருக்கா இல்ல, இது கூட நம்ம அலசும் போது வந்துடும். கருப்பு குடலுக்கு தனி எதுவும் கிடக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது வந்து இப்படிதான் இந்த கை இதை பிடிச்சி இந்த இந்த லைன் பத்தியில எவ்வளவு போல வருது. இது வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இது ஈஸியா அம்மா செய்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஒரு நிமிஷத்துக்கு குழம்பு வச்சு நம்பிட்டுருவா. இதெல்லாம் கத்துக்கோ. இதெல்லாம் யார் கத்துக்குவா? இது வந்து தலை. நம்ம தலையை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அந்த தலையை அப்படி எடுத்து இப்படி பிடிச்சி இந்த பரம இப்படி பிடிச்சி ஃபுல்லா எடுத்துட்டு இந்த மேல உள்ள தோடி வர வந்துடும் கரண்ட் ஈஸியா. அப்புறம் இந்த உள்ள இருக்கிறத எடுத்துட்டு பெரிய மீனா இருந்தா அப்படி எடுத்துட்டு உள்ள இருக்க எல்லாம் எடுத்துட்டு கிளீனா. கண் எடுக்க முடியும். ஆமா, கண்ணுல தான் சத்தே இருக்கு. கண்ணுல வந்து அவ்வளவு இது மண்டையில் உள்ள இதுல அவ்வளவு நல்லா சத்து வந்து நிறைய இருக்கு. இந்த கரையும் பெரிய தலையா இருந்தா இதுலயும் சதை விடுது. இந்த சதையை நம்ம திங்கும் போது எப்படி வரும் தெரியுமா, இங்க இருந்து சதை இது வர பெரிய மண்டையா இருந்தாலும். அதே மாதிரி இந்த கரையில இருந்து இந்த கரை வரும். வெந்த உடனே அப்படி புட்டு மாதிரி வந்து அதை எடுத்து இதெல்லாம் வாயில கூட சமைச்சு தூக்கிட வேண்டியது. என்ன தெரியுமா, முதல்ல இதுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் போறதுக்காக மெயினா போடக்கூடியது 2 ஊக்காய் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு இதை ஒரு கொஞ்ச நேரம் அப்படி வச்சிருந்து ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா எவ்வளவு பெரிய மீன்ல உள்ள எல்லா நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீ கழுவுங்க. என்ன ஆகும்னா இதுல சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் எந்த கவுச்சி போடுவாங்கனாலும் நம்ம வந்து இதை கண்டிப்பா போட்டோம். மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு இதே மாதிரி குழம்புல போடதா இருந்தா மக்கா இப்படி இதோட இப்படி போடலாம். பொரிக்கதா இருந்தா இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு நான் பொரிக்க அரைச்சி இதுல மிக்ஸ் பண்ற பாரு நல்லா தடவி இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா எந்த மீன்ல எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் போயிடும். 10 நிமிஷம் கழிஞ்ச அப்புறம் அப்படி ஊத்தி நல்லா அப்புறமா நம்ம குழம்புல எடுத்து போடணும் அப்படின்னு ஒண்ணுன்னா இந்த பெரிய மீனை வந்து பொரிக்கலாம், சின்ன மீனை குழம்புல போடணும். இப்படி எடுத்துட்டு 1 2 3 4 ஒரு 5 பொரிச்சா போதுமா, கூட 2 பொரிக்கவா? ஆளுக்கு 1 எடுத்துக்கலாம். இல்லை நீ 2 சாப்பிடுவே இல்லை, இதெல்லாம் குழம்புல போட்டுருந்தா இது வரைக்கும் போட்டுட்டு இதுக்கு நம்ம மசாலா இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதை மசாலா கடை